Queen Jhansi. இல்லையே சரி சரி கொடுங்க பக்கோடா. வேற யாராவது கேட்டுருக்க போறாங்க, நீங்க பாட்டுக்கு மாத்தி கொடுத்து ஒரு பக்கோடா ஒரு பிளேட் மட்டும் வைங்க. பாட்டில் என்ன இருக்கு, தண்ணி தான். ஈவினிங் ஒரு 5:30க்கு 3 டீ கேட்டிருந்தோம், சுகர் தனியாக கேட்டிருந்தோம். அதே மாதிரி அழகாக கொண்டு வந்துட்டாங்க. பக்கோடா நாங்கள் கேட்கவே இல்லை, இருந்தாலும் கொண்டு வந்துட்டாங்க. சரி ஒரு பிளேட் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, தலமலையில் பீஸ் வேலி ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல இருக்கோம். நல்ல ஒரு சில் கிளைமேட்டில் இந்த டீ வந்து எங்களுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அதுவும் ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு உடனே சில்லாயிடும். குளிரோட இந்த அருமையான இடத்த சுற்றி பார்க்கலாம் வாங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஜான்சி சுஹைனா மஜ்ஹர். நாங்கள் ஈரோட்டிலேருந்து சத்தியமங்கலம் வந்து பண்ணாரி வந்து அங்கேருந்து திம்பம் வந்து தாளவாடி அண்டு தலமலை அப்படி தான் ரூட் எடுத்து வந்தோம். ஸோ நாங்கள் வந்து சேர்றக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆயிடுச்சு. வந்ததுமே சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். வந்ததும் என்ன பார்த்தோம், என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இன்னொரு விலாகில் கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் கொடுக்குறேன், பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் இது எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஆலமரம் பாருங்கள், இப்போ எவ்வளோ பிளாக்கிஷாக இருக்குது. இதே ஆலமரத்துக்கு லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லான் மாதிரியான ஒரு ஏரியா. கொஞ்சம் தூரம் நாங்கள் வாக் மாதிரி போயிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா நாங்கள் தங்கியிருக்க சூட் பாருங்கள், தூரத்தில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ஜஸ்ட் ஒரே ஒரு லைட்டு தான், ஆனால் பார்க்குறக்கு அந்த லைட் அண்ட் அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக தெரிஞ்சுது. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அழகழகான லைட்ஸு, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான காட்சிகளை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே நாங்கள் வந்து பேக் வந்தோம். இங்கே தான் ரைட் சைடு தான் எங்களோட ரூம் இருக்குங்க. நேராக போனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவையும் நான் கவர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். அப்படியே சுற்றி ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அந்த வியூவில் வந்து நானே ரொம்ப மயங்கி போயிட்டேன்னு சொல்லலாம். இனிய மாலை பொழுதுல இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்கைல அந்த பேக்ரவுண்டில் பாருங்க, ட்ரீஸ்லாம் டார்க்காக தெரியுது. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. அங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்த ஒரு அழகான ஃபவுண்டெயின் இது. ரொம்ப அழகாக கல்லெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. அங்கே லில்லிஸ் அண்ட் லோட்டஸ் எல்லாமே வளர்க்குறாங்க. பகலில் வந்து அதெல்லாம் பூத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து ஸ்டெப்ஸ் ஏறினதும் அங்கே இருந்த ஸ்விம்மிங் பூல் வந்ததுங்க. நான் நாளைக்கு திரும்பவும் வெளிச்சத்தில் இந்த ஸ்விம்மிங் பூலை கவர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில், பார்த்து ரசிங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல் தான், ஆனால் வந்து ஆழமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இறங்கல. ஒரு சைடு வந்து தண்ணி அப்படியே விழுற மாதிரி வச்சுருக்காங்க. லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னும் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் லைட்டும் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த கஷிங் வாட்டர் கீழே போய் நம்ம நின்று குளித்தோம் அப்படின்னா ஒரு மினி வாட்டர் ஃபால் அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. இருந்தாலும் அந்த மோட்டரைஸ்ட் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஃபோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தண்ணியை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுனால தண்ணி வந்து எப்போவுமே சுத்தமாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கொஞ்சம் ஆழம் அதிகம் அப்படின்னாங்க, 6 அடி ஆழம் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்றுட்டே என்னோட கேமராவை அப்படியே நான் 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். நீங்களும் என் கூட பார்த்து ரசிங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போலினா கூட இந்த வீடியோ மூலமாக நீங்கள் போன ஃபீலை நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் கிடச்சிது அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹஸ்பண்டும் ஆசையாக நின்று அவரோட மொபைலில் இருந்து எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். பையனும் பார்த்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோ அழகான காட்சியாக இருந்தது. ஆளாளுக்கு ஒரு மொபைல் வச்சுட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
இது டைனிங் ஏரியா. சின்ன சின்னதாக வந்து ரூம்ஸ் மாதிரி காட்டேஜஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 2-3 அமைப்பு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது தாங்க கிச்சன். ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. குழந்தைங்களோட வர்றவங்களுக்கு கிச்சன் வந்து இவ்வளோ ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கிறதுனால பால்லாம் சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸ் இது. கிச்சனை தாண்டி உள்ளே வந்து ஸ்டோர் ரூமும் இருந்தது. எங்களை வந்து பாருங்கள், வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நான் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன். இதுதான் வந்து உள்ளே தெரியறது தான் ஸ்டோர் ரூம். எல்லா திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து கிச்சன் அண்ட் டைனிங்க்கு வர்றதுக்கு ரோட்லேருந்து இன்னொரு மெயின் வழியாக வராமல் இந்த வழியாகவும் வரலாம். ஒரு சிலர் வந்து ஒன் டே ட்ரிப்பாக வர்றவங்க கூட ஃபோன் பண்ணி ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டா ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம். பைக் ரைடர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. இந்த வீடியோவோட பிகினிங்கில் லைட்ஸ் இல்லாமல் நான் கவர் பண்ண அதே ஆர்ச் தாங்க இது. இப்போ லைட்ஸ் வந்து போட்டுட்டாங்க. இந்த ஆர்ச் வழியாக நடந்து அந்த பக்கம் போனோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன அதே ஆலமரம் இப்போ லைட்ஸ் போட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக மின்னுது பாருங்க. அப்படியே அந்த வழியாக ஒரு பாத்வே, அந்த வழியாக நம்ம நடந்து அந்த லாஸ்ட்டுக்கு போனோன்னா நம்ம வந்து கேம்ப் ஃபயர் போடுற இடம் வரும். இங்கே ஆன்டிக் ஸ்டைலில் ஒரு ஓட்டுக்கடை இருந்ததுங்க. தாபான்னு போட்டிருந்தாங்க. டைனிங் ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போனால் ஃபயர் பிளேஸ் இருக்குது. அங்கே நம்ம சொன்னோன்னா ஃபயர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க, கேம்ப் ஃபயர். இதே மாதிரி இன்னொரு ஏரியாலையும் கேம்ப் ஃபயருக்கான கிரவுண்டு இருந்தது. 2 கேங் ஒரே டைமில் வந்துட்டாங்க அப்படின்னா 2 இடத்துல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து எங்களுக்காக ஏற்பாடு பண்ண சொன்னோம். சுற்றி வர பார்த்திங்கன்னா பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம். நல்ல சில்னஸ்ங்க. அதனால் கேம்ப் ஃபயர் எங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. செம்ம சில்லு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் பெஞ்சில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு சூப்பர்பான ரொமான்டிக் ஃபீல் வந்து அந்த இடத்துல கிடைக்குது. கப்புள்ஸாக போகிறவங்க, ஃபேமிலியாக போகிறவங்க எல்லாருக்குமே அங்கே என்ஜாய்மெண்ட் இருக்குது. அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அந்த பாத்வே வழியாக வரும்போது நிமிர்ந்து பார்த்தா என்னமோ சினிமாவில் வர காட்சி மாதிரி இருக்குங்க. இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிற சூட் தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்படியே நேராக வந்து நம்ம போன அதே லைட்டட் ஆர்ச் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்துடலாம். இந்த காட்சிகளை வந்து பார்த்து ரசிங்க. செம்ம ஃபீலுங்க. டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து கிச்சன் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போனோம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக. போகும்போது ஆன் தி வேல இந்த லைட்ஸ் எல்லாம் திரும்பவே பார்த்து ரசிச்சுட்டே போனோம். ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது மாலை மயங்கிற நேரம் ப்ளூ ஸ்கை இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே டார்க் ஆயிடுச்சு. இந்த டார்க்னஸ் வித் லைட்ஸ் வந்து வேறு விதமான ஒரு அழகை கொடுத்ததுனால எனக்கு இன்னும் நிறைய ஷூட் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருந்ததுங்க. எக்கச்சக்கமாக ஷூட் பண்ணேன். இருந்தாலும் வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கட் ஷாட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சில காட்சிகளை என்னால் தவிர்க்கவே முடியல. டைனிங் ஹாலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பீஸ் வேலி அப்படின்னு லெட்டர்ஸ்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அது மேலே நான் டார்ச் அடிக்கிறேன். அழகாக தெரியுது பாருங்கள். அங்கே தான் வந்து ரோஸ் கார்டன் இருக்குது. நாளைக்கு பகலில் அந்த ரோஸ் கார்டனை நான் கவர் பண்ணுறேன்.
சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. ஆனால் ஆண்டி வேல ஊஞ்சலை பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் எல்லாரும் குழந்தையாயிட்டோம். இவரும் ஊஞ்சலில் உட்காந்துட்டாரு. லாமின் ஒரு ஊஞ்சலில் உட்காந்தாச்சு. நான் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்காந்துட்டேங்க. சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி எடுத்துட்டேன். ஹாயா படுத்துக்கிற மாதிரி அங்கங்கே நூல் ஊஞ்சலும் கட்டி விட்டுருக்காங்க. அந்த சைடு லெஃப்டில் தான் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. நைட் டைம் ஸோ வந்து டார்ச் லைட்டில் தான் நான் கவர் பண்ணேன். அங்கங்கே உட்கார்றதுக்கு பெஞ்சஸ் மாதிரி கல்லில் கட்டி விட்டுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்காக டைனிங் ஏரியாவில் வந்து உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மதியம் வந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1/2 kg அல்லது 1 kg தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 1/2 kg பொரிச்ச மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் சாப்பிட்டது போக 3 பீஸ் மீதி ஆயிடுச்சு. எடுத்து வைங்க, நைட்டுக்கு எங்களுக்கு சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். சப்பாத்தியும் முட்டை குருமாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முட்டை குருமா சொன்னோம். ஆனால் அவங்க வந்து முட்டையை வந்து ஒரு மாதிரி ஒரு கெட்டியாக ஒரு இது மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது. சப்பாத்தி வந்து ட்ரை சப்பாத்தி. எவ்வளோ சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு 4 சப்பாத்தி கணக்கு போட்டு 12 சப்பாத்தி சொன்னோம். ஆனால் எங்களால் 3 கூட சாப்பிட முடியல. அதனால் நீங்கள் போனீங்கன்னா அது தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிஷ் வந்து மதியம் மிச்சமானது. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு திருப்தியான ஒரு டின்னரை முடிக்க முடிஞ்சுது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு இந்த பிளேஸ் செட் ஆகாது. பட் ஏதோ ஒரு டீசென்ட் ஃபுட் அப்படின்னா ஓகேவாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக. திருப்தியான டின்னருக்கு அப்புறமா எங்கள் ரூமுக்கு வந்தோம். அந்த நைட் லைட்டில் எங்கள் ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தது. அங்கேயே நாங்கள் கேட்டு ஒரு 7up பாட்டில் வாங்கிட்டு வந்து குடித்தோம். அந்த பீஸ்ஃபுல் நைட்டில் பீஸ் வேலி ரிசார்ட்டில் எங்களோட பெட்ரூமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு என்ஜாயபிள் நைட்டாக இருந்தது. அன்றைக்கி மறக்க முடியாத இரவுன்னு சொல்லலாம். அவங்க ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விசிட் பண்ணுறதுனா ஃபோன் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி.